ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை தான் இங்கே வந்து நம்ம கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்னு பார்க்கும்போது என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அண்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர், அண்ட் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 6 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 6 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டை வந்து கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம், எப்படியெல்லாம் வந்து நம்ம அசைன்லாம் பண்ணுறோம் வேல்யூஸை, ஸோ கம்பேர் எப்படி பண்ணுறோம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ வாட் ஆர் ஆப்ரேட்டர்ஸ்? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ரேஷனை பண்ணுற ஒருத்தங்களை தான் நம்ம வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அந்த ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். ஸோ அந்த ஆளை தான் நம்ம வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கூட இருக்கிறவங்கள வந்து யாருன்னு சொல்லுவோம்னா நாம் வந்து அந்த இடத்துல வந்து ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டெஃபினேஷன் வந்து பார்க்கும்போது ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் யூஸ் டு பர்ஃபார்ம் ஆப்ரேஷன் ஆன் வேல்யூ அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ ஒரு வேல்யூக்கும் வேரியபிளுக்கும் நடுவில் வந்து ஒரு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஆப்ரேட்டர் யார் ஆப்பரண்ட் அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து தெளிவாக வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் லெட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி வேரியபிள் டிக்ளரேஷன்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா 10+5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நம்மளுக்கு 2 ஆப்ரேட்டர்ஸும் 3 ஆப்பரண்ட்ஸும் இருக்குது. ஸோ என்னென்னலாம் இதில் ஆப்ரேட்டர்ஸ்னு பார்க்கும்போது ப்ளஸ்ஸும் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10, 5 அண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சம்மையும் சொல்லிட்டு நம்ம வந்து ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த 10+5 வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த சம்முக்கு வந்து அசைன் பண்ணுறோமா. ஸோ இந்த ஈக்குவல்ன்றது ஆப்ரேட்டர். ஸோ இந்த வேல்யூவும் இந்த ஃபுல் வேல்யூஸ் ப்ளஸ் வந்து இந்த சம்மும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இதில் 10ன்னு இருக்குது ப்ளஸ் வந்து 5ன்னு இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ்ன்றது வந்து ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம், இந்த 5 and 10 வந்து ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ப்ளஸ்ன்றது தான் இந்த ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஸோ இது வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஆப்பரண்ட்டுன்னு சொல்லுவோம், அதில் இருக்க சிம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர், இது இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர், ஸோ 5 ஆர் ஆப்பரண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்பரண்ட்ஸ். ஸோ இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மேட் கேல்குலேஷன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேல்குலேஷன் வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேர் வேல்யூஸ், அசைன் வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணுறதுக்கு நம்மளாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக் அ டிசிஷன்ஸ். ஸோ டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஸோ இஃப்-எல்ஸ் கண்டிஷன்ஸ் மாதிரி. ஸோ இஃப்-எல்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஒரு டாப்பிக்கில் கவர் பண்ணலாம். ஸோ அதில் வந்து இஃப்-எல்ஸ் கண்டிஷன்லாம் என்னன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ன்றது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஓரலாக வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து இன்டெப்த்தாக வந்து இன்னொன்னா வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் வந்து நம்ம கேல்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது இதில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் வந்து ஸோ ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ணுவோம், அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி 2 வேரியபிள் வந்து கம்பேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் வந்து என்ன இருக்கும்னா 2 வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணுறோம், அது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸும் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ
ஸோ வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கும் அதோட அவுட்புட்ஸ் வந்து என்னன்றதை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஷோ பண்ணுறதுக்காக நம்ம இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸை கம்பைன் பண்ணி நம்ம வந்து அதுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ன்றது ப்ராக்டிக்கலாக வந்து மோஸ்ட்டாக யாரும் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். பட் இதோட கான்செப்ட் வந்து நம்ம என்னன்றது தெரிஞ்சிச்சுங்க. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்க்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அண்டு ஆறு நாட்டு இந்த மாதிரி வந்து சில ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டெர்னரி ஆப்ரேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு விதமான ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இதை வந்து நம்ம எப்படி படிக்கலாம்னா இந்த இஃபெல்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் படிச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பட் வந்து இது ஆப்ரேட்டர் அப்படின்ற டாப்பிக்குள்ளே வந்துட்டதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேயே அதை படிக்க போகிறோம். ஸோ என்னன்றது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் கொடுத்த மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட் வந்து யூஸ் டு பர்ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஸ்டார் ஸ்லாஷ் அந்த டிவைடு தென் வந்து பார்த்திங்கன்னா மாடுலோ பர்சன்டேஜ் சிம்பிள் நெக்ஸ்ட் டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சில ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ளஸ்ன்னா அடிஷன் பண்ணுன்றது நம்மளுக்கு தெரியும், மைனஸ்னால் சப்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்னால் வந்து மல்டிப்ளிகேஷன், ஸ்லாஷ்னால் டிவிஷன், பர்சன்டேஜ்னால் மாடுலோஸ்ன்றதுக்கு மீனிங் என்னென்னா ஸோ 10 மாடுலோ 3 அப்படின்னு போடும்போது இதோட ரிமைண்டர் ஒன்று கிடைக்கும்ல, போர்ஷன் ரிமைண்டர்னு 2 இருக்கும். ஸோ அதோட ரிமைண்டர்னு ஒன்று இருக்கும்லவோ. ஸோ 10ல் வந்து எத்தனை 3 இருக்கும், 3 இருக்குமா. ஸோ பேலன்ஸ் 1 தான் அதில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த 1ன்றதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு கால்குலேட்டர் ஆப்பை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து இது யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம வந்து அதெல்லாம் எப்படி பண்ணலான்றதை வந்து ஒன்று பார்க்கலாம். ஓகேவா. ஸோ மாடலுன்றது ரிமைண்டர் இருக்கா. ஸோ இந்த டபுள் ஸ்டார்ன்றது வந்து எக்ஸ்போனென்ஷியல். ஸோ எக்ஸ்போனென்ஷியல்ன்றது என்னென்னா இப்போ இங்கே இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா 2 டபுள் ஸ்டார் 3ன்னா அதோட பவரில் வந்து போகிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து நம்ம கோட் பண்ணி அதை வந்து எப்படின்னு செக் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கோட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏபி கொடுத்துட்டு அதோட எல்லாமே வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. A + B, A - B, A * B இதெல்லாம் வந்து போட்டு. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே, நான் வந்து இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு HTML பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது இருக்கட்டும். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்டில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து என்னோடய கோடை வந்து எழுத போகிறேன். ஓகேவா. ஸோ நான் அது மாதிரி என்ன பண்ணுறேன்னா ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌசர் வந்து ஓகே, ப்ரௌசர் வந்து க்ளோஸில் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இதை நான் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு வந்து இன்னுமே வந்து கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். சரி ஃபைன். ஸோ இப்படி நான் இதை வச்சுட்டு ஓகே ஃபைன். நான் என்ன பண்ணுறேன்னா இது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போட்டுக்கலாம். நான் இது ஒன்றுமே ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு மேலே வரல. ஃபைன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தானே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். லெட் A = 10 லெட் B = 5ன்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து console.logன்னு சொல்லிட்டு போட்டு A + B அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இன்ஸ்டடாகவே இங்கே பார்த்தீங்கன்னா A + Bன்னு சொல்லிட்டு இங்கே போட்ட உடனே நமக்கு என்ன நடந்திருக்குன்னா இந்த கன்சோலில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கன்சோல் டேபில் வந்து நம்மளுக்கு 15ன்ற ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு.
ஸோ இது இதுக்குள்ளே வந்து என்ன நடக்குதுன்னா ஏவும் பியும் ஆட் ஆகி அதோட வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து இதுவாகுது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சியில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். சின்னு போட்டு ஏ ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ அதை போட்டு அந்த சியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே சேம் தான் கிடைக்கும். ஏன்னா வந்து ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கா. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசைன்மெண்ட் இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ ஏ ப்ளஸ் பின்னு போடும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கிது வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி. ஸோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா ஸோ லாகின் போட்டு நான் வந்து ஏ மைனஸ் பின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகே, ஏ மைனஸ் பின்னு போட்டால் இது ரெண்டும் மைனஸ் ஆகி இதோட வேல்யூ என்ன அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா நான் என்ன பண்ணுறேன், ஓகே இதெல்லாம் பற்றி நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் அடிஷன் ஓகேவா. ஸோ அதே மாதிரி சப்ராக்ஷன், ஸோ இந்த மாதிரிலாம் போடும்போது நம்மளுக்கு வந்து மோர் கிளியராக கிடைக்கும் என்ன ஆன்சர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்மா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இது ஒரு பிரிண்ட் ஆகும். இதில் என்ன போட்டிருக்கீங்க அதெல்லாம். அடுத்து வந்து கன்சோல் டாட் லாக், அதே மாதிரி வந்து கன்சோல் டாட் லாக்னு போட்டு என்ன பண்ணலான்னா இந்த வாட்டி வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து போட்டு இதில் வந்து ஏ ஸ்டார் பின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ அடிஷன் 15, சப்ராக்ஷன் 5, மல்டிப்ளிகேஷன் 50. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்குது, ஸோ கன்சோல் டாட் லாகில் வந்து நமக்கு டிவிஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த டிவிஷனில் வந்து நம்ம என்ன வேல்யூ போடலாம்னா ஸோ ஏ டிவைடட் பை பி அப்படின்றத போடும்போது நமக்கு என்னன்ற வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ 10 டிவைடட் பை 2 10 டிவைடட் பை 5 வந்து 2. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் லாகில் வந்து என்ன போடலாம், டிவிஷன் போட்டோமா மாடுலோ. ஸோ மாடுலோக்கு மாடுலஸ். ஓகே, ஸோ 10 மாடுலோ 5 அப்படின்றபோது அது ஏ மாடுலோ 5ன்னு சொல்லிட்டு போட்டோம்னா பின்னு சொல்லிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்ன கிடைக்கும்னா 0 தான் கிடைக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10ல் வந்து எத்தனை 5 இருக்குது, 10ல் வந்து நமக்கு 10ல் வந்து 2 5 இருக்குது. ஸோ 2 5 இருக்குது, நோ பேலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ பேலன்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பேலன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர். ஓகே, தட் இஸ் மாடுலஸ். ஸோ இந்த 0ன்றது தான் நம்மளுக்கான ஆன்சராக இங்கே வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன இருக்குன்னா கன்சோல் டாட் லாகில் போட்டு எக்ஸ்போனென்ஷியல். ஸோ இந்த எக்ஸ்போனென்ஷியல்லாம் வந்து ஒரு பவரை வச்சு யூஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் EXPன்னு போட்டு A டபுள் ஸ்டார் B. ஸோ இந்த A டபுள் ஸ்டார் Bன்றது வந்து நம்மளோட இதில் கூட இருக்குது. ஸோ பைத்தானில். ஓகேயா, ஸோ 10⁵ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுன்றதை நமக்கு வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஓகே, ஸோ இதில் வந்து இன்னொன்று இருக்குது. ஸோ என்னென்னா இதில் வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது.
ஓகே. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னால் ஏவை வந்து ப்ளஸ் பண்ணுறது தான் இன்க்ரிமெண்ட். ஸோ இது வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் ஏ. ஓகே. ஸோ இன்க்ரிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட், அடுத்து வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா லைக் வந்து இப்படி தான் இருக்கும். எப்படின்னா ப்ரீன்றதுனால முன்னாடியே ப்ளஸ் ப்ளஸ் ஆகி அது வந்து ஏ இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஓகே. ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணலாம்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டுக்கான ஒரு இது. ஓகே. ஸோ இது ப்ரீ இன்க்ரிமெண்ட், இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி வந்து நமக்கு வந்து 2 இருக்குது. ஸோ டிக்ரிமெண்ட்டில், ஸோ அதே மாதிரி டிக்ரிமெண்ட்டில் வந்து ஸோ மைனஸ் மைனஸ் ஏன்றது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு. ஸோ ப்ரீ டிக்ரிமெண்ட்டு. ஏ மைனஸ் மைனஸ்ன்றது போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஓகே. ஸோ இப்படி வந்து இது மாதிரி 2 விஷயம் வந்து மொத்தமாக 4 டைப்ஸாக வந்து இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வந்து டைப்ஸ் பிரித்து இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணலான்றது வந்து பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஏ வந்து 10ன்னு போட்டிருக்கேன், பி வந்து 5ன்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து சி வந்து எடுத்துகிட்டு சின்னு போட்டு ஏ ப்ளஸ் 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 பி ப்ளஸ் 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 பின்னு போடலாம். மைனஸ் என்ன போடலாம்னா ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகே. நான் இதை வந்து எடுத்தோடனே இவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள். ஓகே. ப்ளஸ் ப்ளஸ் ஏ சொல்லிட்டு இதில் போட்டிருக்கேன்னா இப்போ ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். console.logல சியை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 10 வந்து பிரிண்ட் ஆகுது. என்னமே மாற்றம், எந்த ஒரு சேஞ்சுமே நம்மளுக்கு வந்து இங்கே கிடைக்கல. நான் அதே என்ன பண்ணுறேன், நான் இங்கே ஏ பிரிண்ட் பண்ணுறேன் வச்சுங்களா. ஸோ 11 வந்து பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இது என்ன கான்செப்ட்னா ஏ இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் தானே. ஸோ வந்து ஏ வந்து ஃபஸ்ட்டு இதில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏன்ற ஒரு வேர்டை வந்து இது பார்க்கும்போது ஸோ ஏ இந்த இடத்துல பார்த்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இதுக்கான வேல்யூ வந்து என்னவா அசைன் ஆகிருக்கும்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகி தான் இந்த இடத்துல அசைனே ஆகிருக்கும். ஓகே. ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன்னா என்ன வந்திருக்கும் 12 வருது. ஏன்னா வந்து இந்த இடத்துல 11 இருக்குது. 11 வந்து நம்ம முன்னாடியே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறோம். ஸோ 11 ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோன்னா 12 ஆகிடும். ஓகே. ஸோ அதே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து முன்னாடி ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏவை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ சியில் என்ன அசைன் ஆகிருக்குன்னா இங்கே 10 இருக்கும். 10 வந்து 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் இந்த ப்ளஸ் ப்ளஸ் போட்டதுனால நம்மளுக்கு. ஓகே. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து சியில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 10ன்னு இருக்காங்க. ஸோ இங்கே 10 போட்டிருக்கோம். நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே 10 இருக்கும். ஸோ 10 வந்து இந்த இடத்துல வரும். ஸோ 10 வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா ப்ளஸ் ப்ளஸ் 10. ஸோ ப்ளஸ் ப்ளஸ் 10ன்னும் போது இதெல்லாமே போயிட்டு நமக்கு 11 அப்படின்ற மாதிரி வரும். ஓகே. ஸோ நான் இது என்ன பண்ணிடுறேன்னா 10 ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா என்ன ஆகும்னா ஸோ இந்த இடத்துல 10 ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குன்றதுனால இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து 10 மட்டும் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த 10 வந்து வேறு எங்கன்னா வந்து இது நம்ம ஒரு நேமில் வந்து சேவ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அது வந்து வேறு எங்கன்னா அப்பேர் ஆகும்போது அது வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா +1 இருக்கும். ஸோ +1 ஆகியிருக்கும். ஓகே. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இதோட கான்செப்ட். ஸோ ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடும்போது ஸ்டார்டிங்கில் நமக்கு
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா சீனு போட்டோன்னா சீன் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் 10 தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏவு போட்டேன்னா ஏ வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? நான் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் இப்படியே போட்டேன்னா கூட 11 வரும். இங்கே அதுக்கு பதில் நான் என்ன போடுறேன், இங்கே போட்டு ஏ ப்ளஸ் ப்ளஸ் நாங்கள் அந்த இடத்துல தூக்கி போட்டோம்னா இப்போ 10 தான் வருது. ஏன்னா வந்து இங்கே 10 வந்துடும். ஏ வந்து இன்க்ரிமெண்ட் வந்து இங்கே 10 பிரிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஏ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த console.logல வந்து இந்த ஏவை இப்போ பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 10 பிரிண்ட் ஆகிட்டு 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சா? ஸோ மறுபடியும் அதை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒன்று இதுவாகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் டேரெக்டாகவே இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்லேயே இருக்கிறதுனால இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஒன்று இது பிரிண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்லேயே வந்து எதுவுமே இப்போ மாற்றம் இல்லை, அதே தான் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். சேம் இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து டிக்ரிமெண்ட்டுமே வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். இங்கே என்ன பாருங்களா? ஸோ ஏவை வந்து பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பை 1 வந்து கம்மி பண்ணும். அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பிரிண்ட் பண்ணிடும் வந்து ஒரு லாகில் 10. நெக்ஸ்ட் வந்து கம்மி பண்ணும்போது இந்த இடத்துல வந்து செகண்ட் லாகில் வந்து அந்த அப்டேட்டட் வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்ன்ற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட்டை பற்றி போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பார்த்தோம். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு மைனஸ் ஆகிடும், அப்புறம் நம்மளுக்கு அது பிரிண்ட் பண்ணும். ஸோ மைனஸ் ஆகிடுச்சு, மைனஸ் கொடுத்ததுனால மைனஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏன்னு இருக்குது. ஸோ மைனஸ் பண்ண ஏ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அது பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அது லாகில் வந்து பண்ணது அதே தான். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் சி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு போடுறோன்னா, இப்போ வந்து நான் ப்ளஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் 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 ஏ. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து இது வேணாம், ப்ளஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 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 ஏ. ஸோ இதோட அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இதோட அவுட்புட் என்ன வரும்ன்றத போட்டு கேல்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்களா உங்களோட செல்ஃபாக போட்டு பாருங்கள். நான் வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 47 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ எப்படி இது 47 வந்துச்சுன்னு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்ப்போமா? ஓகே, நம்ம வந்து இங்கே வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏ இருக்கா? ஸோ இந்த ஏ வந்து இந்த இடத்துல வந்து என்னவாக இருக்கும்னா 10ன்னு இருக்கும். ஓகே, ஸோ 10 வந்து இங்கே இருக்கும். அப்டேட்டடான ஏ வேல்யூ வந்து என்னென்னா அப்டேட்டான ஏ வேல்யூ 11 இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து இங்கே கீழே எழுதுறதெல்லாம் அப்டேட்டடான இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து இதை ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸோ ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ++ன்னா ஸோ இந்த அப்டேட்டடான வேல்யூ வந்து 11 இருக்குது. ஸோ 11 + 1 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போனா 12. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. ஓகேயா? இந்த இடத்துல தான். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த 11க்கு அப்புறம் வந்து நம்ம இந்த 1 வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ 12ன்னு மாறிடும். மாறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுவோமா? ஸோ இப்போ கரண்ட் வேல்யூ வந்து 12 இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அந்த ஏ வந்து ஏ ++ன்னு தான் போட்டிருக்கோம். ஸோ ஏ வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிடுமா? ஸோ ஏ வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோம். அதோட அப்டேட்டட் வேல்யூ வந்து கீழே வச்சுக்கோம். ஸோ அப்டேட்டட் வேல்யூ வந்து 13. ஸோ அந்த அப்டேட்டட் வேல்யூ வந்து ஸோ இங்கே வெறும் ஏன்னு கொடுக்கும்போது இப்போ அப்டேட்டடான ஏ வேல்யூ வந்து என்னது இது வந்து ஏன்னு போடலாம். ஓகேயா? ஓகே ஃபைன்.
ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏ வேல்யூ வந்து கண்டினியூஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறது. ஸோ இங்கே வந்து என்னவா இருக்கும்னா ஏ வேல்யூ 30 இருக்கும். ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 10 + 12 + 12 24 24 10 34 34 + 13 47. ஸோ 47ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கால்குலேட் ஆகும். ஓகே ஓகே இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான். நீங்கள் வந்து இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னன்றது நம்ம பார்ப்போம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் எல்லாமே என்னன்றதை பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு அசைன் அ வேல்யூ டு எ வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து யூஸ் பண்ணுறது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு. ஸோ இதோட ஃபுல் வேல்யூஸையும் எடுத்து இந்த ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம அசைன் பண்ணுறோம். சப்போஸ் நான் இந்த ஈக்குவல் டு எடுத்துட்டோம்னா ஸோ நம்மளுக்கு எரர் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ எரர் காட்டுதுங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஈக்குவல் டு கொடுத்து இங்கே இருக்கிற என்டையர் வேல்யூ எடுத்து நம்ம வந்து இந்த ஒரு சின்ற இதுக்கு வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் வேல்யூஸ் அசைன் டு த ரைட் வேல்யூஸ் அசைன் டு த லெஃப்ட் வேரியபிள். ஓகே ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அசைன்மெண்ட் வேரியபிள் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி அசைன்மெண்ட் வேரியபிளில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்லா இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் நீங்களே. லெட் சி ப்ளஸ் ஈக்குவல் டு ஏ. நான் அப்படி வேணா ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னு வச்சுங்களா. லேட்டராக எதுவும் போட வேணாம், ஜஸ்ட் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இது என்ன மீனிங்னா, ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 இதுதான் வந்து இதுக்கான மீனிங். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் வந்து இப்படி தான் வந்து ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒரு கோடு வந்து சிம்பிளாக தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரியான சில ஷார்ட்கட்ஸ். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே வந்து இந்த மாதிரி போடுறோம். ஸோ நம்ம இங்கே 1 மட்டும் போடணும்லாம் அவசியம் இல்லை, 10 கூட போடலாம். அது என்ன அர்த்தம்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ டேரெக்டாக நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டோம்னா போட்டு நம்ம ஒரு அவுட்புட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். ஏன்னால்னா இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 அப்படின்றது கிடைக்கும்போது நம்மளுக்கு இதில் வந்து இதுக்குள்ளே என்னவா இருக்கும்னா ஏன்ற மாதிரி தான் இதில் வந்து ஸ்டோரே ஆகும் மொத்தமாக. ஓகேயா. ஓகே ஃபைன். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மைனஸ் ஈக்குவல் டு ஸ்டார் ஈக்குவல் டு ஸ்லாஷ் ஈக்குவல் டு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்கே பாருங்கள் 10 இது வந்து எக்ஸுக்கு இது மாதிரி அசைன் பண்ணுறது. ஸோ அசைன் 10 to x அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா x ப்ளஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 தான் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 5ன்றது தான் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5ன்றது மாதிரி மென்ஷன் பண்ணுறோம் இங்கே. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து அசைன் பண்ணுவோம் ஒரு வேல்யூவாக. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்டார். ஸோ ஸ்டார் ஈக்குவல் டு 5 ஸ்டார் எக்ஸோட ஸ்டார் வந்து இப்போ 5 மல்டிப்ளை பண்ணி பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்லாஷ் ஈக்குவல் டு 5ன்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸை வந்து எக்ஸ் டிவைடட் பை 5 தான் நம்ம வந்து இது இந்த மாதிரி வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கிறது. ஓகேயா. ஸோ இதோட கீ பாயிண்ட்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஷார்ட் அண்ட்
தே கம்பைன் arithmetic ஆப்ரேட்டர்ஸ் வித் அசைன்மெண்ட் டூ இன் ஒன் ஸ்டெப். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு விஷயம். என்னென்னா ஈக்குவல் மட்டும் தான் அதில் வந்து அசைன் பண்ணுறது ஒர்க்கப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இது வந்து என்னன்னா, இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக். ஏன்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட டெஃபினேஷனை பாருங்கள். ஸோ யூஸ்டு டு கம்பேர் வேல்யூஸ் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இது வந்து வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஈக்குவல்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 5 ஸ்ட்ரிங்கு 5 போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 5 நீங்கள் போட்டுட்டு இதை நான் ஸ்ட்ரிங்காக போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா console.logல 5 a b அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ட்ரூன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. ஏன்னா ரெண்டுமே 5 தானே. ஸோ இதுவும் 5 தான், இதுவுமே 5 தான். அது என்ன ஸ்ட்ரிங்காக இல்லைன்றதெல்லாம் அது பிரச்சனை இல்லை. ரெண்டுமே எனக்கு 5 தான் தெரியுது, 5 தான்ப்பா அப்படின்றது வந்து இதுக்கு தெரியுது. அதனால் வந்து ஓகே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா console.log a b இதுக்கு வந்து என்ன வருதுன்னு பாருங்கள், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்து என்னென்னா ஸ்ட்ரிக்ட் மோடா. ஸோ இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்பியரன்ஸ் யூஸ் பண்ணி இது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்கு, வித்தவுட்டு டேட்டா டைப் வந்து செக் பண்ணாமல். பட் இந்த ட்ரிபிள் ஈக்குவல் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஈக்குவல். ஓகேயா, ஸோ இது என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிக்டாக இதோட டேட்டா டைப் இன்க்ளூடட் இதோட டேட்டா டைப்பும் வந்து சேர்த்து செக் பண்ணணும். ஸோ டேட்டா டைப்பு இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு இருக்கும், இதில் நம்பர்னு இருக்கும், இதில் வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரிங்குன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து இது இல்லை மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா இது வந்து இது ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் வந்து இந்த இடத்துல நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ ஆமாம், இதுவும் நாட் ஈக்குவலா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை, இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இது ஏன்னா இரண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்குது, அதனால் வந்து ஈக்குவல் தான். பட் இந்த இடத்துல நான் நாட் ஈக்குவல்ட்டுன்னு போடுறேன். ஏவும் பியும் நாட் ஈக்குவல்ட்டா, எஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சரில் வந்து பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கு, இதோட டேட்டா டைப் வந்து நம்பர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது நாட்டுன்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நாட் ஈக்குவல், இது வந்து நாட் ஈக்குவல்ட்டு, இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து ஈக்குவல். ஓகே, ஸோ இது 4 பற்றி பார்த்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 நாட் ஈக்குவல் டு 3. ஸோ 5 நாட் ஈக்குவல் டு 3ன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு வருது. ஸோ 5 நாட் ஈக்குவல் டு 5னா இங்கேயும் வந்து ட்ரூன்னு தான் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து அசைன் பண்ணிக்க முடியும், செக் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பேர் பண்ண முடியும், கம்பேர் பண்ணி நம்ம வந்து இது ட்ரூவாக ஃபால்ஸான்றதை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இதோட நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல், ஜஸ்ட் வந்து ஈக்குவல் தான். ஸோ ஈக்குவல்னால் ஜஸ்ட் லிபரலாக வந்து இப்போ நம்ம காலேஜில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாஃபெல்லாம் நிறைய ஸ்டாஃப் இருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க, சில இதில் வந்து நல்லா எழுதியிருந்தாலுமே மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக திருத்திருப்பாங்க. ஸ்ட்ரிக்டாக திருத்தும் போது உங்களுக்கு வந்து மார்க் குறையுமா. ஸோ அதனால் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரிக்டாக வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி ட்ரூவாக ஃபால்ஸான்னு சொல்லுது. ஸோ இது ஸ்ட்ரிங்கு, இது நம்பர். ஸோ இங்கே வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி இங்கே லூஸ். ஸோ லிபரலாக ஸோ ஓகே ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது, அது வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்ஷன் போடுறவங்களும் சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நல்லா எழுதாத ஒரு எக்ஸாம்பிள் கூட மார்க் வந்து நிறைய வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நாட் ஈக்குவல். ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட் நாட் ஈக்குவல். ஸோ டேட்டா டைப்பும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிள்.
ஸோ கம்பேர் பண்ணுறது ரெண்டு வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஏ கிரேட்டர் பியா, ஃபால்ஸ், ஏ கிரேட்டர் பி கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறது, அப்புறம் வந்து 10 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா ஏ லெஸ் தென் பி. ஸோ ஏ வந்து பியோட சின்னது தானே. ஸோ ஏ வந்து என்னவா இருக்குது 5A, 5 லெஸ் தென் 10 தானே. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரூன்னு தான் இதை ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 கிரேட்டர் தென் 10 கிடையாது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேயா, ஓகே ஃபைன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி செக் பண்ணி நம்ம வந்து இதோட ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே ஒரு ஈக்குவல் டு போட்டுருவோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாகவே இருந்தாலும் இல்லை, ஏன்னா வந்து இங்கே இப்போ நான் 10 போடுறோன்னா ரெண்டுமே ட்ரூன்ற மாதிரி வரும். அப்படி இல்லைனா நான் இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன் 5 மேலே இருக்கிறவன் ட்ரூ இருக்கான், ஏன்னா வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தானே. ஐ மீன் 10 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தானே. பட் 5 வந்து நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. சாரி, இது இப்படி இல்லை, 5 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம மோர் டாபிக்ஸ்குள்ளே வந்து போகும்போது நம்மளுக்கு வந்து இதோட ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஃபைனா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து என்னன்னா இதோட சிம்பிள்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பேசிக்காக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தோம்ல, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் கம்பேர் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து போடுறோன்ட்டு கிரேட்டர் தெனா லெஸ் தெனான்னு சொல்லிட்டு நான் எனக்கு வந்து என்ன தோன்றுதுன்னா எனக்கு கிரேட்டர் தெனான்னு செக் பண்ணணும். அட் டைம் வந்து நான் ஏ வந்து பி வந்து 0வாக இருக்கான்னு செக் பண்ணணும், ஈக்குவல் டு 0வாக இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வராது. இது ரெண்டுத்துக்கான ரிசல்ட் வந்து எனக்கு வேணும்னு நினைக்கும் போது எனக்கு வந்து கிடைக்காது. நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். அதுக்காக வந்தது தான் இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸை கம்பைன் பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகேயா, ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டு, ஆறு, அண்டு வந்து பார்த்திங்கன்னா நாட். ஸோ இந்த 3 டைப்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறோம். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டுன்றது என்னென்னா 2 கண்டிஷனுமே இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ட்ரூ அப்படின்றது வரும்போது தான் நம்மளுக்கு ட்ரூன்றது வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். அண்ட் ட்ரூ தானே ட்ரூ. ஸோ அதேமாதிரி ட்ரூ அண்டு ஃபால்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு ஃபால்ஸ், ஏன்னா ஒன்று ஃபால்ஸ் ஆனாலும் இங்கே ஃபால்ஸ் தான். ஸோ ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ட்ரூ, ஏன்னா ஏதாச்சும் ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஃபைன் தான். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா ஃபால்ஸ், ரெண்டுமே ஃபால்ஸ்னும் போது ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஒன்லி இஃப் த போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ. இது வந்து அண்டுக்கு. ஸோ அண்டோட சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 2 இந்த சிம்பிளை போட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆருக்கு வந்து இந்த 2 சிம்பிளை போட்ட மாதிரி இருக்கும். ஸோ ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் அட்லீஸ்ட் 1 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ ஒரு கண்டிஷன் ட்ரூ வந்தாலுமே ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ ரிவர்ஸ் இஸ் த பூலியன் வேல்யூ. ஸோ நாட் ஆஃப் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அதோட ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்னு வரும். நாட் ஆஃப் ஃபால்ஸ்னு போட்டாக்கா நமக்கு அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஏ கிரேட்டர் தென் பின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பி இஸ் கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன்.
ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏ வந்து கிரேட்டர் தென் பி தான், ஓகே தானே. ஸோ TRUன்னு வரும் ட்ரூ, அண்ட் இங்கே என்ன இருக்குது, பி கிரேட்டர் தென் 0வா. ஸோ பின்றது என்ன, பி 5 கிரேட்டர் தென் 0, யா இது வந்து ட்ரூ தான். ஸோ அதனால் வந்து இங்கே இந்த ஃபஸ்ட்டு கன்சோல் வேல்யூ வந்து நம்மளுக்கு, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஓவராலாக ஒரு ட்ரூன்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ட்ரூ தானே. நான் இதுக்கு வேலை என்ன செக் பண்ணுறேன்னா பி இஸ் லெஸ் தென் 0வான்னு செக் பண்ணுறேன். ஸோ லெஸ் தென் 0னா மைனஸ் வேல்யூவா கிடையாது. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஆகிடும், இது வந்து ட்ரூவாக இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம அண்டு கண்டிஷன் போட்டதுனால ஃபால்ஸ் ட்ரூ வந்து இது ஆகிடும். ஸோ மெர்ஜ் ஆகி வந்து கேன்சல் ஆகிடும், ஓகேயா. அது வந்து இப்போ வந்து எப்படி பண்ணுறோன்னா, இப்போது ஆர் வேல்யூ போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆர் இப்படி போடுவோம். ஸோ இந்த டைமில் வந்து இது வந்து ட்ரூவாக இருக்கும், இது நமக்கு ஃபால்ஸாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரூ தான், அதனால் இதோட வேல்யூ வந்து எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு வருது, ஓகே. ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலுமே ட்ரூ தான். நான் இந்த இடத்துல வந்து இது வந்து இப்படி போடுறேன், ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குங்க, ஆமாங்கண்ணே. ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ் இதுவுமே ஃபால்ஸ்ன்னும் போது ஃபால்ஸ்ன்னு வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து என்னென்னா நாட் ஆப்ரேட்டர்னு ஒருத்தர் இருக்கான்ல. ஸோ நாட் ஆஃப் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வருதா ரிசல்ட் நம்மளுக்கு. ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டோம்னா ட்ரூன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும், ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை நாட் ஆப்ரேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை மேனிப்புலேட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஒரு ரியல் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு இது பண்ணலாம். let ஏஜ் ஈக்குவல் டு 16 சொல்லிட்டு போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து let இஸ் அடல்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது வந்து ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் வந்து 16 இயர்ஸ் தானே, ஓகே. ஸோ இது நம்ம ஆல்ரெடி 16 இயர்ஸ்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அதனால் அது வேணாம். ஸோ இவனுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ ஓகே இந்த ஒரு ஏஜ் மட்டுமே போகுதில்ல. ஸோ நான் கன்சோல் டாட் லாகில் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 செக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஏதோ நம்மளுக்கு வந்து எரர் வருது, என்னென்னா கன்சோல் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே நாம் வந்து இந்த இடத்துல டாட் லாக்னு போடணும், ஓகே லாக், ஓகேயா ஃபைன். ஸோ இதுக்கு மேலே எக்ஸாம்பிளுக்கு இது பண்ணிடலாம். இங்கே வந்து நம்ம இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ணி ஆகணும், ஏன்னா வந்து இன்னொரு செக்கு வைக்கணும் நம்ம. ஆஸ் ஐடி, ஸோ ஐடி இவங்ககிட்ட இருக்கா ட்ரூன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். அண்ட் ஆஸ் ஐடி, இப்போ வந்து இவன் வந்து 18 இயர்ஸ் கிடையாது, அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ட்ரூன்னு தானே இருக்கும், ஸோ ட்ரூவே இருக்கும். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லெஸ் தென்னாக மாற்றும் போது இதுவும் ட்ரூ ஆகும், இதுவும் ட்ரூ ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரூ வந்து ட்ரூ தான் வேல்யூ, ஓகே. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து வேல்யூ ஃபால்ஸ்ன்றது இப்போ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து ஆர் போடணும்னா, ஸோ ட்ரூ வந்து ட்ரூ தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஃபால்ஸாக மாற்றுறேன். ஸ்டில் இது வந்து ட்ரூன்னு தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து கொடுக்குது, ஓகே. ஏன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ட்ரூ தான் நம்ம வந்து தெரியும், ஓகே. ஸோ நான் அதே மாதிரி இதை வந்து நான் பழைய மாதிரி கண்டிஷன் போடும்போது நமக்கு ஃபால்ஸ்லேயே வந்து வருது, ஓகே. ஸோ
ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து நான் இதை வந்து நாட்டுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறேன். நாட் ஆப்ரேட்டர் இங்கே போடுறேன். ஸோ நாட் ஆஃப் ஃபால்ஸ் ட்ரூன்னு தானே வரும். இங்கே வந்து என்னவா இருக்கும், நாட்டு அப்படின்னு இருக்கும். அது வந்து சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதோட அவுட்புட் வேல்யூ என்ன, ட்ரூ தானே. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து நாட் ஆஃப் ஹேஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பிட்வைஸ் அண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து மோஸ்ட்டாக எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க, தியரிட்டிக்கல் கான்செப்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இதில் வந்து என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. அண்டு, ஆறு, எக்ஸ்ஆர், நாட்டு, லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு 6 ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன நடக்கும்னா, இப்போ வந்து நான் ஒன்று ஒரு ஆப்ரேட்டராக வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா, இப்போது 1க்கான பைனரி வேல்யூ என்ன, 0001. ஓகே. ஸோ அதே மாதிரி 2க்கான பைனரி வேல்யூ என்ன, 0010. ஓகே. ஸோ இது 2 வேல்யூ வந்து இதுன்னு தெரியும் நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது 3க்கான பைனரி வேல்யூ வந்து என்னென்னா 0011. சரி. நெக்ஸ்ட் வந்து 4க்கான பைனரி வேல்யூ என்ன, 100 தான் 4க்கான பைனரி வேல்யூ. ஓகே. ஸோ இது வந்து இப்போதைக்கு இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து தனியாக படிச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைனரி வேல்யூஸ், இல்லைனா வெப்சைட்ஸ் கூட இருக்குது இதுக்காக. ஸோ நம்பர் 2 பைனரி கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு. ஓகே. நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து 1ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், இங்கே வந்து 2ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்படி நான் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ நான் வந்து console.logல வந்து என்ன பண்ணுறேன், ஒரு விஷயத்த பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா ஏ ஆர் பி, சரி பின்னு கொடுக்குறேன். ஸோ இதோட அவுட்புட் வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன். ஏ இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, சரி ஏ போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பின்னு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு 3ன்னு சொல்லிட்டு வருது, ஏ ஆர் 3 அப்படின்னு சொல்லிட்டு. இதுதானே ஆர் சிம்பிள். ஸோ இது வந்து ஆரோட சிம்பிள். ஓகே. ஸோ இது வந்து இதுக்கான மீனிங் என்னென்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து 3ன்னு வந்துச்சா, ஸோ அண்டு போடுறேன், 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணுன்னா, இங்கே வந்து ஆன்சர் எழுதுகிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து இங்கே எழுதுகிறேன். ஓகே. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து ஆண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 0ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா, 1க்கான பிட்வைஸில் வந்து 0ன்னு இருக்கா ஃபஸ்ட் ஒன், செகண்டில் வந்து அதே 2க்கான பிட்வைஸ் பைனரியில் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 0 அண்ட் 0 வந்து 0 தான். இப்போ இப்படி ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸா, ஸோ அது மாதிரி தான். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து பார்க்கும்போது அதே ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ், 0 அண்ட் 0 வந்து 0 தான். ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு ஃபால்ஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அண்டில் வந்து ஃபால்ஸ் தானே நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் பார்த்துது. ஸோ அதே தான் இங்கே வந்து ஒர்க் ஆகும். ஸோ 0-1 போது 0ன்றது ஃபால்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டால் நம்ம வந்து இந்த இடத்துல 0 தான் போட்டாகணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி 0ன்னு போடுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 0 ஆகிடுச்சு. ஸோ இதோட வேல்யூ வந்து என்னென்னா 0 தான் இதோட வேல்யூ. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கிறது இங்கே. இது அண்ட் ஆப்ரேஷன். ஸோ இதே நான் ஆர் ஆப்ரேஷனுக்கு வந்து பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாருங்கள். ஸோ ஆர் ஆப்ரேஷனில் வந்து என்ன நடக்கும்னா 0 0 0 0 0 0 0 1 1 1. ஸோ 1 0. ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து ட்ரூ தான். ஸோ ட்ரூன்னும் போது 1. ஸோ எனக்கு வந்து இதோட வேல்யூ வந்து 3. ஸோ 3ன்ற அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து இந்த பைனரி வேல்யூ வந்து 3 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம இப்போ தான் இங்கே வந்து பார்த்துருந்தோம்.
ஓகேயா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைனரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா நாட்டுன்னு சொல்லிட்டு போட்டேன்னா இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நாட்டுன்றது வந்து நாட்டோட சிம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்குல்ல இந்த சிம்பிள், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட சிம்பிள். ஓகேயா. ஸோ நாட் சாரி இது ஓகேயா. ஸோ நாட்டுன்னு சொல்லிட்டு போடணும். -2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. எப்படி -2ன்னு வருதுன்னு பார்க்குறோன்னா, இப்போ வந்து நாட் ஏன்னு தான் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம நாட் அப்ளை பண்ண மாதிரின்னு வச்சுக்கோங்கன்னா, ஸோ 1, ஸோ 0க்கு வந்து நாட் அப்ளை பண்ணால் 1, ஸோ அதே 0 1 1 அண்ட் வந்து 0. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் வந்து நம்மளுக்கு 1 வந்துட்டாவே அது வந்து எப்படியுமே மைனஸ் வேல்யூவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஓகேயா. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ வந்து 1 வந்துச்சுன்னா அது வந்து ஒரு மைனஸ் வேல்யூ. ஓகேயா. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நாட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த ஏ அண்ட் பிக்கு நான் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நான் அது வந்து என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் வந்து நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன அப்ளை பண்ணணும், ஷிஃப்ட்டு. ஸோ ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து 4 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா ஷிஃப்ட் பண்ணுது, நம்மளுக்கு வந்து பிட்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணி விடுது. ஸோ எப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்களேன். ஒன் செகண்ட். ஓகே, நான் இங்கே வந்து 1 தான் போட்டிருக்காங்க. ஸோ 1 பிட்ஸ் வந்து தள்ளுற மாதிரி இருக்குமா. ஸோ ஷிஃப்ட் பண்ணுறதுனா என்னென்னா இப்போ வந்து 1ன்னு இருக்குது இங்கே. இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி இருக்குமா 1க்கு. ஸோ 0 0 0 1. ஓகே. ஸோ இதுதான் வந்து நார்மலாக இருக்கிற 1க்கு. ஸோ ஏல தான் நம்ம 1 தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நம்ம இதை தான் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஷிஃப்ட் பண்ணனா என்ன நடக்கும்னா ஸோ 0. ஸோ 2 ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுக்கு முன்னாடி வந்து 2 0 ஆட் ஆகும், பின்னாடி இருக்கிற 2 0 போயிடும். ஸோ இதோட வேல்யூ இப்போ என்னென்னு பார்க்குறோன்னா இங்கே ஏன் 2 வாட்டி நான் 2 0 ஆட் பண்ணுறேன்னா நம்ம வந்து ஏன்னா இங்கே பி வந்து போட்டுருவோம். ஸோ பியில் வந்து என்ன இருக்குன்னா 2 தான் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டைம்ஸ் வந்து இங்கே 0 ஆட் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் பின்னாடி வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதோட வேல்யூ வந்து 4. ஓகே ஃபைனா. ஸோ ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ன்ற வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா 0ன்னு கிடைக்குது வேல்யூ. ஏன்னா இப்போ வந்து பாருங்கள் 0 0 0 1 லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து பண்ணுறேன்னா இதை நான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இதோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்னா இங்கே இருக்கிற 2 0 வந்து ரிமூவ் ஆகிட்டு முன்னாடி வந்து சாரி 0 0வா இங்கே இருக்கிற 2 ரிமூவ் ஆகிடுமா, இந்த பக்கம் இருக்கிற 2 வந்து நம்மளுக்கு போயிட்டு பின்னாடி வந்து 2 0வை ஆட் பண்ணிடும். ஓகே. ஸோ இப்படி ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 0 0 0ன்னு ஆகிடுது. ஸோ இந்த 0 0வோட வேல்யூ வந்து என்ன நம்மளுக்கு 0 தான். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட். ஓகே. ஓகே. ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட்ன்றதை பற்றி என்னன்றதை உங்களுக்கு கவர் பண்ணியாச்சு. இப்போ ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இவ்வளோ தான். நீங்கள் வந்து இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பெருசாக இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் வந்து சில இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் சொல்லிட்டு நம்ம லீட் கோர்ஸ்லலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸே தனியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து வந்து இப்போ நம்ம டீச் பண்ண கான்செப்டெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா. ஓகே ஃபைன்.
இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ஆர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்கல. ஸோ அதை வந்து பார்ப்போமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ன போட்டிருக்கோம்னா ஏபின்னு போட்டிருக்கோம், அது வேணாம் நம்மளுக்கு. ஸோ 1 XOR 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா நமக்கு வேல்யூ வந்து 3ன்னு சொல்லிட்டு வருதா. ஸோ இது என்ன மீனிங்னா, ஸோ 1க்கானது வேல்யூ என்ன 0 1, ஓகேயா. 2க்கான வேல்யூ என்ன 0 0 1 0, ஓகேயா. ஸோ இங்கே என்ன நடக்குது நம்ம பார்த்தீங்கன்னா, இது வந்து 0ன்னு வரும், இங்கே வந்து 0ன்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர் மாதிரி தான் இது ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 2 இடத்துல 1ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3ன்ற ஆன்சரை கொடுக்குது. சரி, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 2:2ன்னு சொல்லிட்டு போகிறோன்னு வச்சுங்க, 0ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 2 வேல்யூ இதுவும் சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருந்தால் அதுக்கு வந்து பிடிக்காது. எனக்கு சேமாக இருந்தால் நான் வந்து ஃபால்ஸுன்றுவேன். ரெண்டுமே வேறு இருந்தால் தான் நான் 1ன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இது கணக்கு, ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தானே இருக்கும். இப்போ நான் இது வந்து இப்படி தான் இருக்கும், ஆமாம். ஸோ ஓகேவா. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ எல்லாமே சேமாக இருக்கணும் போது அது என்ன பண்ணணும், எல்லாமே 0 ஆகிட்டு ஆன்சர் 0 ஆகிடும். ஸோ வேறு மாதிரி பிட்ஸ் இருந்தால் மட்டும் அது வந்து ப்ளஸ் பண்ணணும், ஐ மீன் ட்ரூன்னு சொல்லுவோம். இல்லைனாக்கா வந்து எல்லாத்தையுமே 0 அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணிடுவோம், ஓகேயா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் இருக்கிற இந்த XOR. ஸோ XOR ஆப்ரேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு, ஓகே. ஸோ ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, லாஸ்ட் ஒன் டாபிக் வந்து என்னென்னா டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டெர்னரி ஆப்ரேட்டர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அதோட சின்டாக்ஸ் எல்லாம் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமா. இங்கே பாருங்கள், கண்டிஷன் வேல்யூ 1 வேல்யூ 2, ஓகே. உங்களுக்கு என்ன கண்டிஷன் வேணுமோ அதுக்கு போட்டுக்கோங்க. ஸோ அதோட அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் இந்த வேல்யூ 1 வந்து நம்மளுக்கு அசைன் ஆகும். அப்படி இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் இந்த வேல்யூ 2 வந்து நம்மளுக்கு அசைன் ஆகும். ஸோ எப்படின்றத இந்த இடத்துல பாருங்கள், let age equal to 18 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரிசல்ட் ஈக்குவல் டுன்னு போட்டு, ஸோ ரிசல்ட்டுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ ரிசல்ட்டுக்கு இங்கே வர வேல்யூ அசைன் பண்ணுறாங்க, ஓகேயா. ஸோ இங்கே ஏஜ் கிரேட்டர் than or equal to 18 செக் பண்ணுறாங்க. ஸோ ஏஜ் வந்து கிரேட்டர் than or equal to 18, யா ட்ரூ. ஸோ ட்ரூன்னும் போது வேல்யூ 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா. ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு எலிஜிபிள்னு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்து இங்கே பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் வந்து லெட் ஏஜ். ஸோ அங்கே இருந்தால் அதே எக்ஸாம்பிளே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 18 போடுறேன். நெக்ஸ்ட் வந்து லெட், ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு ஏஜ். ஏஜ் வந்து கிரேட்டர் than or equal to 18. ஸோ 18 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டு செக் பண்ணுறோம். ஸோ 18 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் பண்ணுற மாதிரி, ஓகே. ஸோ 18 அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஓகே, இது வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சோடனே, ஓகே 18 தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. எலிஜிபிள்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட்டுக்கு நீ அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்படி நீ வந்து ட்ரூ இல்லை அப்படின்ற போது என்ன பண்ணணும்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த இடத்துல ரிசல்ட்டில் வந்து அசைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிசல்ட்டில் வந்து அசைன் பண்ணுறோம், ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா, நான் console.logல ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருதா ரிசல்ட்டு, பார்த்தீங்களா, எலிஜிபிள். ஏன்னா வந்து ஏஜ் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. ஏஜ் வந்து கிரேட்டர் than or equal to 18 தான். நான் என்ன பண்ணுறேன், 16 போடுறேன், நாட் எலிஜிபிள், ஓகேயா. ஸோ 16ன்றது கிரேட்டர் than or equal to 18 கிடையாது. ஸோ லெஸ் than or equal to 18 இது. ஸோ அதனால் வந்து நான் ஃபெயில் ஆகி இந்த கண்டிஷன் வந்து இந்த வேல்யூ ஒர்க் ஆகாமல் இந்த நாட் எலிஜிபிள் அப்படின்ற வந்து நமக்கு வந்து அங்கே டிஸ்பிளே ஆகுது.
ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் ஆகுது இதுக்கு. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூன்னா இது பண்ணணும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் இதை நடக்கணும். ஸோ இது வந்து ஒரு மினி இஃபெல்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃபெல்ஸ் கண்டிஷன்னா என்னன்றதெல்லாம் வந்து வர கம்மிங் வீடியோஸில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஓவரால் ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்ன? ஸோ இந்த ட்ரைனரி ஆப்ரேட்டர்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் கோட், ஈஸி டிசிஷன் மேக்கிங். ஸோ ஈஸியாக வந்து டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஷார்ட்டான கோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபைனல் சம்மரி. ஸோ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு பார்த்தோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர்ஸை பார்த்து நம்ம வந்து இந்த கான்செப்ட்லாம் வந்து இதில் வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.